பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா நோய்க்குமே மருந்து இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மா அன்ஜலல்லாஹி தாயின் இல்லா அன்ஜலஹு தவா. இது பைஹக்கியில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நோயையும் அதற்குரிய மருந்தை இறக்காமல் அனுப்புவதில்லை. எந்த நோய் வந்தாலும் அதுக்குள்ள மருந்து அனுப்புகின்றான். அலிமமன் அலிம ஜஹலமன் ஜஹல. அறிந்தவர்கள் அறிந்து கொண்டார்கள், அறியாதவர்கள் அறியவில்லை. இப்போது ஒரு நோய்க்கு மருந்து இல்லைன்னு பார்ப்போம், ஏதாவது இன்னொரு மருத்துவத்தில் அது மருந்து இருக்கும், சரியா? அப்போது அது சரியான மருந்தை கண்டுபிடிச்சது சொன்னால் நமக்கு எல்லா நோய்க்குமே மருந்து கண்டுபிடிக்க முடியும். அப்படி நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே பைஹக்கியில் வரக்கூடிய ஹதீஸில் குறிப்பிடுறாங்க, 99 நோய்க்கு அருமருந்தாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப சிறந்தது கவலை. ரொம்ப சிறியது கவலை. கவலை தான் ரொம்ப சிறியது. எந்த நோயாக இருந்தாலும் 99 நோய் அதில் எல்லாமே அடங்கிடும், மிகப்பெரிய நோயெல்லாம் அடங்கிடும். அது என்னன்னு சொன்னால், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் ஆதீம். வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் ஆதீம். இது சொர்க்கத்துடைய புதையல்ல ஒன்று. திருமதி வரக்கூடிய ஹதீஸில் அபு மூசா அஷர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சொர்க்கத்துடைய புதையலை உனக்கு சொல்லி தரட்டுமா என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க, வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் ஆதீம். எந்த நன்மையை செய்வதற்கும் எந்த தீமையை விட்டு தவிர்ந்து கொள்வதற்கும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் அதை செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய உதவியின் கூட மட்டும்தான் ஒரு நன்மையை செய்ய முடியும், ஒரு தீமையிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியும் என்பது இந்த அர்த்தம். வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் ஆதீம். மிக உயர்ந்த சிறந்த ஒரு திக்ரு. இது நோய்க்கு மருந்தாக அறிவிச்சதுனால நம்ம எப்படி அதை பயன்படுத்துறது, அதுதான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். இதுக்கு மருந்து சொல்லிட்டாங்க. அந்த மருந்தை ஒரு டாக்டர்கிட்ட நம்ம மருந்து இந்த கடையில் போனோம்னா இந்த நோய்க்கு இந்த மருந்துங்கிறது தெரியும், எப்படி உபயோகப்படுத்துவது அதுதான் டாக்டருக்கு தேவைப்படுது இல்லையா? அந்த மாதிரி எல்லா நோய்க்கும் தீர்வு தரக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அதை எப்படி உபயோகப்படுத்துறது பார்க்க இருக்கிறோம். இதை எப்படி ஓதுறதுன்னு சொன்னால், முதல்ல 100 தடவை ஸலவாத் ஓதிக்கணும். இது காலை மேலே ஏதாவது ஒரு தடவை, 2 தடவை ஓதுனா சிறப்பாக சீக்கிரமே எல்லா நோயும் குணமாகிடும். எந்த நோயாக எதுக்கான ஓதுறமோ அது குணமாகும். இல்லை ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஓத அப்படின்னு சொன்னால் அதை டெய்லி ஓதிட்டு வாங்க. நோய் குணமான பிறகும் கூட அதை விடாமல் ஓதிட்டு வாங்க. அதுதான் முக்கியம். நோய் குணமான பிறகு என்ன செய்யக்கூடாது, திரும்ப விடக்கூடாது. இப்போது அதை குறைச்சிக்கலாம். அது எவ்வளோ குறைக்கும் நான் பின்னாடி கடைசியில் சொல்கிறேன். அதை குறைச்சி ஓதிட்டே வரணும். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஊதுறாங்க, ஆர்வம் ஊதுறாங்க, குணமாகுது, விட்டுறாங்க, திரும்ப பழைய நோய் வர ஆரம்பிக்குது. அதுக்கு வேறு காரணங்கள் இருக்கிறது, சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம இது ஓதுறது நன்மை, அதாவது சொர்க்கத்துடைய புதையல்னு சொன்னால் இதை ஓதும் பொழுது நமக்கு நன்மை, சொர்க்கம் கிடைக்கிறது. அதை நம்ம உலகத்துக்காண்டி ஓதும்போது உலகத்தில் பிரச்சனையும் தீருது, மறுமையோட சொர்க்கம் கிடைக்கிது. அதை ஓத விட்டோம்னு சொன்னால் நன்மையும் போயிடுது, நமக்கு பிரச்சனையும் வந்திருக்கிறது. அதனால் நம்ம எதை நீங்கள் ஓதிட்டு வந்தாலும் அதை என்ன செய்யுங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு குறைச்சிக்குங்க. இப்போ சில சமயம் நான் 1000 ஓத சொல்லியிருப்பேன், 313 ஓத சொல்லியிருப்பேன்னு சொன்னால் அந்த பிரச்சனை சரியான பிறகு 100ங்கிற கணக்கில் ஓதிட்டு வந்துடுங்க. 100ங்கிற கணக்கில் அது கட்டாயம் அரை மணி நேரம் ஆகும். அது ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடச்சி போயிடும். அதனால் நம்ம பல பேரில் பார்க்கும்பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் சரியாக இருக்குது. சில பேருக்கு அது பிரச்சனையே திரும்பி வருதுன்னு சொன்னால் விட்டுறாங்க. 40 நாளுங்கிறது அது பிரச்சனை தீர்வதற்கு தான். 40 நாள் ஓத சொல்லி 40 நாள் இன்ஷால்லா பிரச்சனை தீர்ந்துடும். அது தொடர்ந்து என்ன செய்யணும், ஓதிக்கிட்டு இருக்கணும். அதனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது என்ன செய்யணும்னு சொன்னால், இது எப்படி ஓதுறதுன்னு சொன்னால், வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இல்லை எப்படி ஓதுறதுன்னு சொன்னால், 100 தடவை ஸலவாத் ஓதிக்கிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை, வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் அப்படிங்கிறத 313 தடவை ஓதிக்கிங்க. 313 தடவை. திரும்ப ஆயத்துக்கு வரக்கூடிய கடைசியாக வரக்கூடிய வலா யவுது ஹிஃபுதுஹுமா வஹுவல் அலியுல் அலீம் அது 100 தடவை. அது அரபியில் ஓத தெரியும்னு சொன்னால் தமிழில்
வானம் பூமி இவ்விரண்டையும் பாதுகாப்பது அல்லாவுக்கு சிரமமான காரியம் இல்லை. இது 100 தடவை. அதன் அர்த்தம் ஒன்று தமிழில் ஓதுங்க, அல்லது அரபியில் ஓதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நோயோ அந்த நோய் பேர் சொல்லி, சில பேருக்கு கையில் வெண்குஷ்ட மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ யார் இறைவா உன் கிருபை கொண்டு இந்த வெண்குஷ்டத்தை குணமாக்குவாயாக 100 தடவை. அல்லது வயிற்று வலி, அல்லது கால் வலி, அல்லது எந்த நோய் கட்டி இருக்குது, யாரெல்லாம் உன் கிருபை கொண்டு இந்த கட்டியை நீக்குவாயாக. அல்லது உன் கால் வலினா யாரெல்லாம் உன் கிருபையை கொண்டு கால் வலியை போக்குவாயாக உன் கிருபையை கொண்டு, அது 100 தடவை. இப்படி எது உங்களுக்கு பிரச்சனையோ, எந்த பிரச்சனை தீரணுமோ அது 100 தடவை சொல்லிட்டு திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை ஓதிடுங்க. ஓதி தண்ணியில் ஊதி அந்த தண்ணியை குடிங்க. அந்த தண்ணியை வீட்டில் காலை மேலே தெளிச்சு விடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது 40 நாளில் எவ்வளோ பெரிய நோயான குணமாயிரும். ஆனால் குணமான பிறகு அந்த 313 இந்த வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக அது 100 தடவை தினமும் ஒதுக்கிங்க, விட்டுறாதீங்க. ஒரு நாளைக்கு அதை ஓதிட்டே வாங்க உங்களுடைய வாழ்க்கை முழுவதும். ஏன்னா அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அந்த தேவையை என்ன செஞ்சுக்கலாம், அந்த நோய்க்கு பதிலாக இது உங்களுக்கு கடன் தேவை இருந்த ஒரு பிள்ளையோட கல்யாணம் நடக்கணும், யாரெல்லாம் என் பிள்ளை கல்யாணத்தை நடத்தி வைப்பாயாக, பிள்ளை பாஸ் பண்ணணும், எல்லாமே என்ன செய்யுங்க 100 தடவை கேளுங்க ஒரு சின்ன வார்த்தையாக. இப்படி கேட்டதுன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அடிக்கிற பையில் உங்களுடைய அனைத்து தேவையும் நிறைவேறும், அனைத்து பிரச்சனையும் தீரும், அனைத்து நோயும் குணமாகும். கணித்துக்குறே இதெல்லாம் சரியானு சொன்னால் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். ஒரு பேர் எல்லாம் செய்கிறாங்க, சில பேர் சரியாக மாட்டேங்குது. காரணம் அவர்கள் தன்னை சரி செய்து கொள்ளவில்லை. என்ன சரி செய்யணும்னு சொன்னால் 5 நேரம், அதான் அல்லாஹ்வுடைய கட்டளை நம்ம எடுத்து நடக்கும்போது தான் அல்லாஹ்வுடைய உதவி வேகமாக வரும். அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்களோ அதுபடி என்ன செய்ய நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் மாறாத வரை அல்லாஹ் என்ன மாற்ற மாட்டான். நம்ம மாறவன் நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா அப்போ அல்லாஹ் தடுக்கிற மாட்டான். நம்ம என்ன சொன்னால் நம்மளும் அல்லாஹ் பக்கம் திரும்பணும் எல்லா வகையிலுமே. அதில் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் 5 நேர தொழுகையில் என்ன செய்யுங்க, விடாமல் அந்த நேரத்தை பயணி தொழுங்க. சுன்னத்தான வாஜிபான தொழுகைகளை விடாமல் தொழுதுக்கங்க. தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அவ்வாமி தொழுவ முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி ஜக்காத்து கொடுக்குறது, நோம்பு நோக்குறது, ஹஜ்ஜு செய்கிறதெல்லாம் சரியாக செய்யுங்க. அது மாத்திரம் இல்லாமல் காலை மேலே தஸ்பீஹாத்துகளை உங்களுடைய வாழ்க்கையில் வாங்காமல் வச்சுக்கோங்க. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலில் அலீம் 150 தடவை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் 100 தடவை. அதுக்கப்புறம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை. இதை நீங்கள் என்ன செய்ய சொன்னால் காலை மாலை அவசியம் ஓதிட்டு வாங்க வாழ்க்கையில் ஒரு அங்கமாக. இந்த பிரச்சனைக்கு ஓதுறீங்க இல்லையா, அது ஓதுறவங்க இதையும் சேர்த்து ஓதுற ரொம்ப சிறப்பு. அதனால் இல்லாத பட்சத்தில் டைம் இல்லைன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் காலையில் ஒரு தடையாவது அதை ஒதுக்கிங்க, மாலையில் ஒரு தடவை ஒதுக்கிங்க, பிரச்சனைக்கு ஒதுக்கிங்க. இந்த அடிப்படையில் என்ன செய்ய சொன்னால் அமைச்சர் வந்தீங்கன்னு சொன்னால் அது மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய சாப்பாடு ஹலாலாக இருக்கணும். ஹராமான சாப்பாடை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். ஹராம் நம்முடைய துவா கபூலாவதற்கு காரணமாயுமே, நம்முடைய துவா கபூலாவதற்கு தடையாக அமையும். என்ன செய்ய, அதனால் நீங்கள் ஹலாலான சாப்பாடு இருக்கணும், ஹராமான சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யுங்க. கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, பெற்றோருக்கு, உற்றார் உறவு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்து கொள்ளுங்கள். உங்கள் கையை கொண்டும் நாக்கை கொண்டும் யாருக்கு எந்த தீங்கு செஞ்சிடாதீங்க, அதுவும் தடையாக அமையும் உங்களுக்கு. அது மாத்திரம் இல்லாமல் ஹராமான செயலை விட்டு முழுமையாக தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதாவது மது குடிக்கிறது, விபச்சாரம் செய்கிறது, சூதாடுறது, வட்டி வாங்குறது, சரிங்களா, இது போல விஷயங்களை விட்டு முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்முடைய துவா கபூலாவதற்கு, இந்த நீ ஓதுவது கபூலாவதற்கு தடையாக அமையும். அவன் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இம்மை மறுமை வெற்றி இருக்குது. அதாவது நம்ம உலகத்துலையும் நல்லா இருக்கணும், மறுமையிலையும் நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கம் போகணும், அதுதான் முக்கியம். ஸோ நரகத்தில் போய்ட்டு என்ன செய்ய முடியும், தாங்க முடியாது, நரக நெருப்பை தாங்க முடியாது யாருக்குமே. ஆகவே அதுக்குன்னு சரி பண்ணிக்கணும். இங்கே பிரச்சனை வருது, ஓதி சரி பண்ணிக்கிறீங்க, நரகத்தில் போய்ட்டு அங்கே என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கும்போது சரி பண்ணிக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் எல்லாமே சரி வச்சுட்டு சொன்னால் இந்த உலக வாழ்க்கை நல்லாயிருக்கும், மறுமை நாள் நல்லா இருக்கும். மறுமையில் நரகத்தை விட்டு பாதுகாத்து பெரிய ராஜா கொடுக்கக்கூடிய அந்தஸ்தெல்லாம் கொடுத்துருவான் எல்லாருக்குமே. ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னா பெரிய ராஜா தான், ராஜா உடனே அத்தனையுமே கிடைக்கும். அதாவது பழங்கள், மாளிகை, பொன் பொருள் எல்லாமே எது கிடையாது கிடைக்கும், இல்லைங்கிறது கிடையாது, எது கிடையாது உடனே கிடைக்கும். ஆக அப்படிப்பட்ட வாழ்க்கையை நோக்கி நம்ம மனுஷன் பயணங்கள் அமைத்துக்கொள்ள வேண்டும். கணித்துக்குள்ளே புதுசாக வரக்கூடியவங்க பாருங்கள், வலது பக்கம் சப்ஸ்கிரைப்னு ஒரு சிவப்பாக ஒரு பட்டன் இருக்கும், அது அழுத்தினீங்கன்னு சொன்னால் ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் எழுத்துனா 3 பெல் வரும். அதில் மேலே உள்ள ஆளுங்கிற பெல் எழுத்துனீங்கன்னா நம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இது எதுக்கு போய் செய்யணும்னு சொன்னால்,
இதை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் அதிகமான வீடியோக்களை வந்து போடுறதுக்கு ஆர்வம் உண்டாகும். நமக்கு சப்ஸ்கிரைப் அதிகமாக இருக்கிறாங்க, நம்ம சப்ஸ்கிரைப் என்னென்னு அர்த்தம்னு சொன்னால் நம்மளை பின்தொடரக்கூடியவர்கள், சரிங்களா? அப்போ அவங்களுக்காக வேண்டி நான் வந்து அதிகமான விஷயங்கள் எடுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அதை அதை அவசியம் செய்யுங்க. குர்ஆனை கொண்டு எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு காண முடியும். நான் என்னோட வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்கணுன்னு சொன்னால் இடது பக்கம் பாருங்கள், கீழே கேபிகே பிரைட் தமிழ் பேன் இருக்கும். அதை தொட்டிங்கன்னு சொன்னால் என்னுடைய வீடியோ எல்லாமே வந்துடும். உள்ளே போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லா பிரச்சனைக்குமே என்ன செய்யலாம், குர்ஆனை கொண்டு தீர்வு வழங்கலாம். அதை நீங்கள் பின்பற்றிங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபையில் எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். இது அத்தனை மக்களுக்குமே நீங்கள் அனைத்து குரூப்புகளும் ஷேர் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் இதை கொடுத்து நன்மையான காரியத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருவருக்கு ஒரு உதவியாக இருங்க. அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.